Hello friends, welcome to Fantasy Gurutham YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி பக்கத்துல பெல் ஐகான் அடிச்சுனா ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா ஐபிஎல்ல நடக்க இருக்கிற 13வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா லக்னோ வர்ஸ் பஞ்சாப் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசியும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆல்ரெடி பஞ்சாப் ஒரு மேட்ச் பிளே பண்ணிட்டாங்க. அந்த ஒரு மேட்சுமே அவங்க வின்னிங் பண்ணிட்டு அந்த வின்னிங் ரேஷியோட வராங்க. லக்னோ 2 மேட்ச் பிளே பண்ணிட்டாங்க. 2ல ஒரு மேட்ச் லாஸ், ஒரு மேட்ச் வின்னிங். ஸோ அவங்களும் கடைசியா பிளே பண்ண மேட்ச் வின்னிங் ரேஷியோட அவங்க ஹோம் பிரிட்ஜுக்கு பிளே பண்றதுக்கான வராங்க. இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி ஏப்ரல் நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் லக்னோவில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த சீரீஸ்ல இந்த வெனுவில் நடக்கிற ஃபர்ஸ்ட் மேட்ச் லக்னோவில் தான் வந்து இருக்கு. இப்போ இந்த லக்னோவோட பிச்சு எதுக்கு ஃபேவரபா இருக்கு அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டிங்க்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தவிர்த்து ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் நல்லாவே டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருக்கு. இதுல ஃபாஸ்ட் பவுலர் ஸ்டார்ட் அப் அந்த பவர் பிளேல பாத்தீங்கன்னா நல்லா ஸ்விங் போடக்கூடிய கட்டவேஜா பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸுக்கு நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போக போக பேட்ஸ்மேன் கொஞ்சம் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மிடில் ஓவருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 ஓவருக்கு அப்புறம் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் உள்ள போந்துருவாங்க. டாமினேட் டேஸ் வின் பண்ண டீம் ஃபர்ஸ்ட் வந்து பேட்டிங்கை வந்து சூஸ் பண்ணிடுவாங்க. அடுத்ததான் நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆகட்டும் டேஸ்ட் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன், குபேரா ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியூ ஆப்ஷன், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன் நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அடுத்ததான் நீங்க நம்ம XL11 ஆப் இன்னும் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்க. நம்ம XL11 ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல பிளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்கும். மற்ற ஆப் நம்ம XL11 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிறைய மணி டிஃபரன்சேஷன்ல வருது. ஸோ அந்த டிஃபரன்சேஷன்ல வர அமௌண்ட்டை வச்சு நீங்க இன்னும் எக்ஸ்ட்ரா 1 or 2 கான்டெஸ்ட் கூட வச்சு பிளே பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நம்ம XL11 ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா 7 லட்சம் 8 லட்சம் 10 இந்த மாதிரி கிராண்ட் லீக் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரீ கிவ்அவேஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்ட், சீரீஸ் லீடர் போர்ட் அப்படின்னு இந்த ஐபிஎல் மேட்ச்க்கு வந்து கொடுக்குறாங்க. இதுல இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்ட்ல 55 லட்சம் ரூபாய் பிரைஸ் ஒருத்துள்ள பிரைஸ் வந்து கொடுக்குறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் 3 பிரைஸ் கார், 2 பிரைஸ் காரு, அப்புறம் BMW பைக்கு. அடுத்த பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் ஆக்டிவா 6ல இருந்து 10 பேருக்கு iPhone 16 கிட்டத்தட்ட 550 பேருக்கு வரையும் பிரைசஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம நம்ம XL11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. அடுத்ததா வெனுவை கடை வந்து பார்த்துருவோம். வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 16 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 8 மேட்சஸ், பேட் செகண்டா பண்ண டீம் 8 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் லாஸ்ட் சீசன் வரைக்கும் பிளே பண்ணாலும் போத் இன்னிங்ஸ்லயும் சப்போர்ட்டிங் இருந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்றாங்க சைன் பண்றாங்க தனிப்பட்ட முறையில் நம்ம மிரிக்க முடியல. ஸோ இப்போ அந்த பிச்சு எதுக்கு ஃபேவரபிளா இருக்குன்னு கடைசி டைமிங்ல வந்து சொல்லுவாங்க. அதை நான் டெலிகிராம் சொல்றேன். அதுக்கு தகுந்தவர்கள் நீங்க டீமை மேக் பண்ணிக்கங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 166. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் KKR 235 ரன் 6 விக்கெட் வந்து இழந்திருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் லக்னோ 108 ரன்னுக்கு அவனோட 10 விக்கெட்ஸுமே வந்து இழந்திருக்காங்க. அடுத்ததா ரீசெண்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 T20 பார்க்கும்போது ஆவரேஜ் ஸ்கோர் 184 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. டோட்டல் விக்கெட்ஸ் 58 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இதுல ஃபாஸ்ட் பவுலர் 27, ஸ்பின்னர் 31 அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த வின்னுல ஸ்பின்னருக்கு நல்லாவே சப்போர்ட்டிங் வந்து இருந்திருக்கு. அடுத்த ஹெட்வேட் ரெக்கார்ட். ஹெட்வேட பொறுத்தவரைக்கும் ஒரு 4 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. லக்னோ வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்சஸும், பஞ்சாப் 1 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 5 வருஷத்துல அவங்க பிளே பண்ண மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அந்த 2 டீம்ல இருக்க ப்ராப்பர் 11ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துருவோம். லக்னோவை பொறுத்த வரைக்கும் ஆடம் மார்க்ரம், மிச்சல் மார்ஸ் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. நிக்கோலஸ் புரான், ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், அப்துல் சமாத், சதுல் தாக்கூர், ரவி பிஷ்னாய், ஆவேஸ் கான், பிரின்ஸ் யாதவ் அண்ட் திக்விஜ் சிங். ஸோ இதுதான் லக்னோவோட 12 பேர் கொண்ட ஒரு டீமா வந்து இருக்கு. இதுல இந்த மேட்ச் சபாஸ் அகமது, ஸோ திக்வீர் சிங் பதிலாக சபாஸ் அகமது உள்ள வரலாம். அப்படி இல்லைன்னா அப்துல் சமாத்துக்கு பதிலாக சபாஸ் அகமதை உள்ள கொண்டு வரலாம்.
ஏன் அப்படிங்கறத நான் கொஞ்சம் கடைசியில டீட்டெயிலா சொல்லும் போது சொல்றேன். அடுத்த பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பிரிட்ஜ்மரன் சிங், பிரின்ஸ் ஆர்யா இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஸ்ரேயஸ் ஐயர், அஸ்மதுல்லா உமர் ஜாய், கென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், சசாந்த் சிங், மார்க்கோ ஜான்சன், அர்ஷதீப் சிங், ஷகல், விஜயகுமார் வைசாக். இதுதான் பஞ்சாப் கிங்ஸோட ஒரு ப்ராப்பர் 12 வந்து இருக்கு. ஒரு 12 பேர் கொண்ட டீமா இருக்கு. இப்போ இதுல 4 ஓவர் போல் பண்ணக்கூடிய பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கோ ஜான்சன் 4 ஓவர் போல் பண்ணிடுறாரு. அர்ஷதீப் சிங் 4 ஓவர் வந்து போல் பண்ணிடுவாங்க. அதுல லாஸ்ட் மேட்ச் ஷகல் 3 ஓவர், விஜயகுமார் வைசாக் 3 ஓவர். இந்த டாப்ல இருக்க 3 பேருமே 2 ஓவர் அப்படிங்கிற மாதிரி போல் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த மேட்ச் ஆப்போனன்ட் டீம்ல இருக்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டாப் 6ல 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால நான் இந்த மேட்ச் ஸ்டோனிஸோட ஓவரை கம்மி பண்ணிடுவாங்க, அவருக்கு பவுலிங் ஆப்ஷன் கிடைக்காதுன்னு நான் எதிர்பார்த்து மார்க்கஸ் ஜான்சன் கென் மேக்ஸ்வெலுக்கு 3ல இருந்து 4 ஓவர் போல் பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். இல்லைன்னா கென் மேக்ஸ்வெல் 3 ஓவர், அஸ்மதுல்லா உமர் ஜாய் 3 ஓவர். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ல வந்து போல் பண்ணிடுவாங்க. மோஸ்ட் ப்ராபபிலி மார்க்கஸ் ஸ்டோனிஸ்க்கு இந்த மேட்ச் பவுலிங் ஆப்ஷன் கிடைக்காது. அது லக்னோவை பொறுத்த வரைக்கும் சேம் இந்த 5 பிளேயர் தான் உங்களோட 4 ஓவர் வந்து போல் பண்ணிடுவாங்க. இதுல சபாஸ் அஹ்மத் உள்ள வந்தாருன்னா அவரு வந்து 4 ஓவர் வந்து போல் பண்ணிடுவார். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ரைட் ஹேண்டர்ஸ் தான் அதிகமா இருக்கு. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான், பாக்கி எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிறதுனால இதுல ஸ்லோ லெஃப்ட் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் ஒருத்தர் கூட இல்ல. எனக்கு தெரிஞ்சு திக்வீர் சிங்கை வெளியே எடுத்துட்டு, ஏன்னா ஆஃப் பிரேக் பவுலருக்கு பெரிய ட்ரெண்ட் இருக்காது, ஸோ அவரை வெளியே எடுத்துட்டு சபாஸ் அஹ்மத் உள்ள கொண்டு வரலாம், அவர் 4 ஓவர் போல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அப்துல் சமாதை வெளியே எடுத்துட்டு சபாஸ் அஹ்மதை உள்ள கொண்டு வந்துட்டு அவருக்கு ஒரு 3 ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்ப 2 டீமுக்கு டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இந்த 5 பிளேயருமே டபுள் ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ்க்கு இந்த மேட்ச் ஃபேண்டசி வேலை கம்மியாகும் அப்படின்னு பவுலிங் ஆப்ஷன் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். இதுல ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் அவர் போத் இன்னிங்ஸ்லயும் இம்பார்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஹை பர்சன்ட்ல கூடிய பிளேயர். இதுல பிரிட்ஜ்மரன் சிங் லோ பர்சன்ட்ல கூடிய பிளேயரா டிஃபரன்ஸா ட்ரை பண்ணி வச்சீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் பெரிய சப்போர்ட் கொடுக்கல, பட் இவர் ரீசெண்ட் ரெக்கார்ட் லாஸ்டா வந்து ப்ளே பண்ண மேட்சஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த மேட்ச் கொஞ்சம் ட்ரீம் டீம்ல வர வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அஸ்மதுல்லா உமர் ஜாய், கென் மேக்ஸ்வெல் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. அடுத்ததா பஞ்சாப்ல ஹை பர்சன்ட் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்க பிளஸ் ஆர் மைனஸ் என்ன, லோ பர்சன்ட் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்க பிளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதுல பிரின்ஸ் ஆர்யா லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஒரு குயிக் ஃபயர் நாக் வந்து பிளே பண்றாரு, எல்லா பாலுமே கட்டிச்சு ஒரு நல்ல ஸ்கோர் ஹியூஜ் ஸ்கோர் கொண்டு போயிட்டாரு. கிட்டத்தட்ட ஹை பர்சன்ட் கூடிய பிளேயர், ரீசன்ட் ஃபார்மும் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். தெரிஞ்சு இந்த மேட்ச் ஒரு 20ல இருந்து ஒரு 25 பிளஸ் ஸ்கோர் இந்த மாதிரி அவர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க கொஞ்சம் விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. அடுத்த ஸ்ரேயஸ் ஐயர். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் ரொம்ப ரீசன்ட் ஃபார்ம், சூப்பரான ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர், நல்ல ஒரு ஹிட்டிங் மைண்ட், சாம்பியன் டிராபி மேட்ச் எல்லாம் பார்த்து லாஸ்ட் மேட்ச் எல்லாத்துமே ஆவரேஜா இவருக்கு நான் இந்த மேட்ச் ஒரு 25ல இருந்து ஒரு 30 பிளஸ் ஸ்கோர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர், இந்த வெனுவுல நல்ல ஒரு ஹிட்டிங் மைண்டா பிளே பண்ணக்கூடிய பிளேயர், நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்க ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் நான் பர்டிகுலரா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ண போறேன். நீங்க சிங்கிள் ஆப்ஷன் ட்ரை பண்ண வச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. கென் மேக்ஸ்வெல் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர், மினிமம் 3 அதிகபட்சம் 4 ஓவர் அப்படிங்கிறத போல் பண்ணிடுவாரு. ஒரு விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிறத விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு 20 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கிறது பேட்டிங்ல இருந்து எதிர்பார்க்கலாம் கென் மேக்ஸ்வெல்ல பொறுத்த வரைக்கும். மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இந்த மேட்ச் இவரோட ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பவுலிங் ஆப்ஷன் கம்மி பண்ணிடுவாங்க, கென் மேக்ஸ்வெலுக்கு அந்த பவுலிங் ஆப்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பேட்டிங்ல வந்து மட்டும் அவற்று நம்ம ஒரு 25 பிளஸ் ரன் வந்து 30 பிளஸ் ஸ்கோர் வரையும் எதிர்பார்க்கிறோம். அப்படி அடிச்சா மட்டும் தான் ட்ரீம் டீம்ல வர வாய்ப்புள்ள பிளேயரா வந்திருப்பாரு. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் ட்ரீம் டீம்ல வருவாரா அப்படிங்கிறது என்னை பத்தி பெரிய டவுட்டா தான் வந்திருக்கு. ஸோ இவர் வந்து நீங்க 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணாங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு ரிப்பேர் கொடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. சசாந்த் சிங் பேட்டிங் ஆர்டர் வந்தாரு அப்படின்னா ஓகே, ஒரு ஹியூஜ் ஸ்கோர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கடைசியா அந்த ஒரு 5 ஓவர்ல வராரு அப்படின்னாலும் ஒரு ஹியூஜ் ஸ்கோர் அவர்கிட்ட நம்ம தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு 5ல இருந்து 6 ஓவர்ல வந்தாருன்னா ஒரு 35ல இருந்து ஒரு 40 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்க அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சசாந்த் சிங்கை பொறுத்திருக்கும் வெரி ஹிட்டிங் மைண்ட். லாஸ்ட் மேட்ச் ஸ்ரேயஸ் ஐயர் 100 போட வேண்டியது அவரோட இதை இவர் வந்து தடுத்துட்டாரு. ஸோ கடைசியில் வந்து எல்லாம் ஹிட்டிங் அடிச்சு எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சசாந்த் சிங் இந்த மேட்ச் அவர் கடைசி அந்த வர 3 ஓவர் 4 ஓவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20ல இருந்து ஒரு 30 பிளஸ் ஸ்கோர் இந்த மாதிரி ஆவரேஜா எடுத்து நம்ம
எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு ஹிட்டிங் மைண்ட்ல இருக்க பிளேயர் தான். அடுத்த மார்க்கோ ஜான்சன் 4 ஓவருமே போல் பண்ணிடுறாரு. போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன் ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்க. இன் கேஸ் டாப் ஆர்ல டீம் கொலாப்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா மார்க்கோ ஜான்சன் பேட்டிங்லயும் வந்து ஒரு 15-20+ ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 4 ஓவர் போல் பண்றாரு. ஸ்டார்டிங் அந்த பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ல போல் பண்றதால ஸ்டார்ட் அப்லயே ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிறத விட்டது நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஹர்ஷதீப் சிங் ஃபர்ஸ்ட் மேட்ச் சொன்ன மாதிரி தான், நீங்க போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். பட் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சுட்டபிளா இருப்பாராங்க கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது அந்த அளவுக்கு சுட்டபிளா இருப்பாரு. செகண்டா போல் பண்ணும்போது பெருசா அவருக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ண பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா 10-8 மேட்ச் ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது 2-3 விக்கெட் எடுத்து ட்ரீம் டீம்ல வந்துடுறாரு. ஏதாவது 1 or 2 மேட்ச் மேல செகண்டா போல் பண்ணும்போது 2-3 விக்கெட் அப்படி எடுத்து ட்ரீம் டீம்ல வராரு. பட் அவர் ரிஸ்க் எடுக்க முடியாது. எப்ப செகண்டா போல் பண்ண விக்கெட் எடுப்பாரு அப்படிங்கிற சொல்ல முடியாது. ஸோ போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன் கொடுத்துங்க. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது அவருக்கு நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். மினிமம் 2 அதிகபட்சம் 3 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் ஹர்ஷதீப் சிங் இருந்து. அடுத்ததா பிரிட்சிம்ரன் சிங் லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர், இன்னிங்ஸை ஓபன் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர், விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். என்னைய பொறுத்த வரைக்கும் பிரிட்சிம்ரன் சிங்கை இந்த மேட்ச் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். காரணம் அந்த விக்கெட் கீப்பிங் மூலமா அந்த ரன் அவுட் ஸ்டம்பிட் கேச்சஸ் மூலியமா பாத்தீங்கன்னா ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு கிடைச்சிடும். ஏன்னா ஸ்பின்னருக்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டிங்கா வேணும்ல, கண்டிப்பா ஒரு ஃபேண்டசி வந்து எதிர்பார்க்கலாம். பேட்டிங்ல வந்து பெரிய அளவுக்கு ஹிட்டிங் ஆனா ஒரு 20+ ஸ்கோர் அடிச்சிட்டே போதும், ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட். ஓவராலா ஒரு 60 இருந்து ஒரு 65+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத பிரிட்சிம்ரன் சிங் நம்ம எதிர்பார்க்கலாம். சோ இந்த மேட்ச் அவரோட ஃபேண்டசி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. அடுத்து அஸ்மதுல்லா உமர் சாய் மினிமம் 3 ஓவர் இந்த மேட்ச் வந்து போல் பண்ணிடுவாரு. பேட்டிங்லயும் டாப் ஆர்டர்ல வராரு. ஸோ அப்படி இருக்கும்போது போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர், லோ பர்சன்டேஜ் இருக்கிற பிளேயரா வந்திருக்காரு. 1 or small league கூட நீங்க ஒரு டிஃபரன்ஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். போத் இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு விக்கெட் பேட்டிங்ல வந்தாருன்னா ஒரு 20+ ஸ்கோர் அப்படிங்கறத விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ரொம்ப லோ பர்சன்டேஜ், ஒரு 15% கம்மியா தான் வந்து பிக் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா டிஃபரன்ஸ் பிக்கா இருப்பாரு. போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா யஷ்வந்தர் சகல் மினிமம் 3 ஓவர் ஸ்பின்னருக்கு சப்போர்ட்டிங் இருக்குது அப்படின்னால 4 ஓவருமே கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். விஜயகுமார் ஐசா கூட ஓவரை கம்மி பண்ணி கூட இவரு கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ அப்படி இருக்க பட்சத்துல சகல் நல்ல ஒரு விக்கெட் ஆப்ஷன் உள்ள பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. இந்த மேலும் போத் இன்னிங்ஸ்ல இருந்து 2 விக்கெட் அப்படிங்கிறத சகல்ன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஸ்பின்னருக்கு டர்ன் ஆக விஷயத்தினால 10 ஓவருக்கு அப்புறம் ஒரு பவுலிங் ஆப்ஷன் வராரு, கண்டிப்பா ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. செகண்டா பவுல் பண்ணும்போது 2ங்கிறது 3 கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். விஜயகுமார் வைசாக் ரைட்டா மீடியம் பேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய பிளேயர். இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட் அப்படிங்கிறத விட்டது நம்ம எதிர்பார்க்க முடியும். பெரிய அளவுக்கு விக்கெட் ஆப்ஷன் விட்டா நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். இந்த ஹை பர்சன்டேஜ் லோ பர்சன்டேஜ்ல போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர், கென் மேக்ஸ்வெல், மார்க்கோ ஜான்சன் அண்ட் ஹர்ஷதீப் சிங். சோ இந்த 4 பேருமே ஹை பர்சன்டேஜ் நீங்க போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிருக்கீங்க. அண்ட் லோ பர்சன்டேஜ்ல அஸ்மதுல்லா உமர் சாய் கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன் பிளேயரா வந்திருப்பாரு. நான் பர்டிகுலரா பிரிட்சிம்ரன் சிங்க போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்க போறேன். நீங்க கொடுத்து ட்ரை பண்ணா தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்ல சிங்கிள் ஆப்ஷன் ட்ரை பண்ண வச்சீங்கன்னா செகண்ட் பேட் அப்படின்னா இவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கீங்க. யஷ்வந்தர் சகல் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க ஒரு விக்கெட், அன்எக்ஸ்பெக்டா 2 விக்கெட்டும். செகண்டா பவுல் பண்ணும்போது 2 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டா 3 விக்கெட் அப்படிங்கிற காம்பினேஷன்ல வந்து எதிர்பார்க்கலாம் யஷ்வந்தர் சகலை பொறுத்த வரைக்கும். இதுல சசாந்த் சிங்கை பொறுத்த வரைக்கும் டீம் வந்து கொலாப்ஸ் ஆயிரும், டக்குன்னு எல்லாம் விக்கெட் இழந்துருவாங்க. லாஸ்ட் மேட்ச் மாதிரி சேர் மட்டும் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. ஃப்ரெண்ட்ஸ் அப்படி விக்கெட் வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து எல்லாருமே டக்குன்னு விக்கெட் இழந்துருவாங்க அப்படின்னு நினைச்சு டீமை மேக் பண்ணீங்கன்னா அதுல சசாந்த் சிங் ரொம்ப பெஸ்டான பிளேயரா வந்திருப்பாரு. ஓகே, இப்ப அடுத்ததான் லக்னோல ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடம் மாக்ரம், மிச்சல் மாஸ், நிக்கோலஸ் புரான், ரிஷப் பண்ட், டேவிட் மில்லர், சதுல் தாக்கூர் அண்ட் ரவி பிசாய். கிட்டத்தட்ட இந்த 7 பேருமே ஹை பர்சன்டேஜ் இருக்காங்க. இதுல ஆடம் மாக்ரம் லாஸ்டா இந்த 2 மேட்ச்லயுமே பெரிய ஸ்கோர்ஸ் இல்ல. ரிஷப் பண்ட் அவரும் பெரிய ஸ்கோர் வந்து அவர் அடிக்க கிடையாது. டேவிட் மில்லர் அவர் வர டவுனுக்கு நல்லா பயன்படுத்திட்டு ஒரு 20-25 ஸ்கோர் அவர் வந்து குத்த சொல்ல முடியாது, ஏன்னா அவர் வர டவுன் அப்படி. சோ இதுல இந்த 2 பிளேயருமே ஆடம் மாக்ரம் ஆகட்டும் ரிஷப் பண்ட் ஆகட்டும் பெரிய ஹிட்டிங் மைண்டும் இல்ல, பெருசா விக்கெட் ஸ்கோர்ஸும் வந்து கொண்டு போல. இந்த மேட்ச் ஆடம் மாக்ரம் பவுலிங் ஆப்ஷன் மோஸ்ட்லி கிடைக்காதுங்க. ஏன்னா ஆப்ரேக் பவுலர்
ஆல்ரெடி ஜக்வீர் சிங் இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆப்னர் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பெருசா யாருமே இல்ல, ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான் இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது ஐடமாக்கம் மோஸ்ட்லி பவுலிங் ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. சோ அப்படி இருக்கும்போது பேட்டிங்ல இருந்து பவர் பிளே பயன்படுத்தி இந்த மேட்ச் ஒரு 20+ வந்து ஒரு 25+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். ஐடமாக்கமா பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல நல்ல பால் நல்லா ஸ்விங்கா கட்ட வேஸ்ட் இருக்கும். சோ எனக்கு தெரிஞ்சு அந்த பாஸ்ட் பாலோட கொஞ்சம் விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மார்க்கோ ஜான்சன், ஹர்ஷதீப் சிங் 2 பேர் இருக்காங்க. 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் ஒரு விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மிச்சல் மார்ஸ். சோ மிச்சல் மார்ஸை பத்தி சொல்லியே ஆளுங்க. ரீசன்ட் ஃபார்ம் அந்த அளவுக்கு ஒரு ஃபார்ம்ல இருக்கா. லாஸ்ட் அந்த 2 மேட்சுமே 50+ ரன் வேற லெவல் ஃபார்ம்ல வந்து அவர் பிளே பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்த மேட்சஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சு. இவர் பெருசா காய்ச்சல் ஏன்டா இவர் டீம் எடுத்தாங்க, அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்ல, பெரிய ஸ்கோர் அடிக்க மாட்டாரு, இவர் தவிர்த்துனா கூட மேட்ச்ல வந்து நம்ம சொல்லியிருப்போம். பட் லாஸ்ட் அந்த 2 மேட்சை பார்த்துட்டு இவர் அடிச்சாலும் சரி அடிக்கலாம் டீம்ல போட்டுருவேன் அப்படிங்கிற மைண்ட்ல எல்லாரும் பிளே பண்ண ஆரம்பிச்சாரு. ஏன்னா எப்படி பிளே பண்றாருன்னு சொல்ல முடியல. தெரிஞ்சு நீங்க கண்டிப்பா இவர் வந்து நீங்க இப்போ கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் விக்கெட் ட்ரை பண்றவங்க 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஹிட்டிங் மைண்ட் ஆர்டர் கிடையாது, கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று அதுக்கப்புறம் ஹிட்டிங் மைண்டோட பிளே பண்றதுனால தாராளமா 25ல இருந்து 30+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் மிச்சல் மார்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சஸ். இப்ப அடுத்த பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரான். ஸோ நிக்கோலஸ் பூரானை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் அந்த 2 மேட்ச் ஹியூஜ் ஸ்கோர், நல்ல ஒரு ஸ்கோர் அடிச்சாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் நிறைய கேட்ச் அவருக்கு மிஸ் பண்ணாங்க, அதை பயன்படுத்தி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. செகண்ட் மேட்சும் கேச்சஸ் வந்து மிஸ் ஆனிச்சு, அதுக்கப்புறம் ஸ்கோர்ஸ் வந்து ஹியூஜ் ஸ்கோர் கொண்டு போயிட்டாரு. இந்த மேட்ச் மிஸ் ஃபீல்டிங் பண்ணாம கரெக்டா பஞ்சாப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நிக்கோலஸ் பூரான்றது நான் வந்து ஒரு 20-25+ ஸ்கோர் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஏன்னா டாப் ஆர்ல கொஞ்சம் பவர் பிளேயர் நின்றுட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு பேட்டிங் வராரு அப்படின்னா கென் மேக்ஸ்வெல் பவுல் போட ஆரம்பிச்சிருவார், அஸ்மதுல்லா ஒமர்ஸை போல் பண்ண ஆரம்பிச்சாரு. நல்லா லைனா எந்த ஃபாஸ்ட்ல கட்டர் ரேஸ்ல போல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீக்கா இருக்காரு. இது ஹர்ஷதீப் சிங் இருக்காரு, ஹர்ஷதீப் சிங் கூட ஸ்ட்ரகிள் வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது இந்த மேட்ச் நான் நிக்கோஸ் பண்றது 20-25 ஸ்கோர் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அடுத்த ரிஷப் பண்ட். இந்த மேட்ச் ரிஷப் பந்தோட ஃபேண்டசி வேல்யூ இங்கிலீஷ் ஆகிறதுனால வாய்ப்புகள் இருக்குங்க. விக்கெட் கீப்பிங் பண்றாரு, ஸ்பின்னருக்கு நல்லா சப்போர்ட் பண்றதுல விக்கெட் கீப்பிங் மூலமா ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட். பேட்டிங்ல வந்து இந்த மேட்ச் நான் போத் இன்னிங்ஸ்ல இருந்து 25-30+ ஸ்கோர் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஓவராலா ஒரு 30+ ஸ்கோர் அப்படின்னா ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட், கிட்டத்தட்ட ஒரு 80-90+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிற கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரிஷப் பந்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்மே ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா டேவிட் மில்லர். செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். உன கிராண்ட் லீக் கேப்டனுக்கு சுட்டுமா பிளேயரா வந்திருப்பாரு. பட் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும் போது அந்த ட்ரீம் டீம்ல ஓரளவுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்குமாங்கிறது பெரிய டவுட்டா வந்திருக்கு. ஸோ டாப் ஆர்டர்ல 5 பிளேயர் வந்திருக்காங்க. ஸோ டாப் 6ல இந்த 5 பிளேயர் வந்து இருக்கிறாங்க. இந்த 5 பிளேயர்ல ஐஸ் பதோனி மட்டும் தான் ஒரு லோவஸ்ட் பர்சன்ட் பிளேயர், இதெல்லாம் ஹை பர்சன்ட் பிளேயரா வந்திருக்காங்க. இதுல டாப் ஆர்டர்ல ஒரு 2 விக்கெட் ஏர்ல விழுந்துரும் அப்படி கடைசி அந்த 3-4 ஓவர்ல டேவிட் மில்லர் பேட்டிங் ஆர்டர் வந்துருவாரு அப்படின்னு நினைச்சு டீம் மேக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி செகண்ட் பேட் பண்ணாலும் சரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. இல்ல டாப் ஆர்டர்ல வந்து டீம் கொலாப்ஸ் ஆயிட்டு கடைசி ஓவர்ல பேட்டிங் ஆர்டர் வர மாட்டாரு, கிட்டத்தட்ட ஒரு 13 ஓவருக்குள்ளார பேட்டிங் ஆர்டர் வந்துருவாரு அப்படின்னா அதுல ஒரு செகண்ட் பேட்னா மட்டும்தான் அவர்கிட்ட நம்ம ஸ்கோர்ஸ் பெருசா எதிர்பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா பெரிய அளவுக்கு அவர்கிட்ட நம்ம ஸ்கோர் எதிர்பார்க்க முடியாது. சோ நீங்க டீமை மேக் பண்ணும் போது கடைசி அந்த 5 ஓவருக்கு அப்புறம் தான் டேவிட் மில்லர் பேட்டிங் ஆர்டர் வருவாரு அப்படின்னு நினைச்சு மேக் பண்ணீங்கன்னா போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன் கொடுத்துக்கலாம். இல்ல 13 ஓவருக்குள்ளார விக்கெட் இழந்துருவாங்க, அது டேவிட் மில்லர் வந்துருவாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா செகண்ட் பேட்னா மட்டும் இம்பார்ட்டன் கொடுத்துங்க. ஃபர்ஸ்ட் பேட் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சதுல் தாக்கூர் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர், நீங்க போத் இன்னிங்ஸ்ல கூட எப்ப கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பர்டிகுலரா இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 2ங்கிறது 3 விக்கெட்டா கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டார்டிங் அந்த ஸ்விங் நல்லாவே ஸ்விங் ஆகுது, ஒரு பால்ல நல்லா கட்டு நல்ல பால் ஸ்டாண்ட் ஆகிறதுனால இந்த மேட்ச் ஸ்டார்ட் பவர் பிளேல முடியறதுக்குள்ளாரே 1 or 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சதுல் தாக்கூரை பொறுத்த வரைக்கும். ரவி பிஷ்னாய் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா 1 விக்கெட், செகண்டா பவுல் பண்றாங்கன்னா 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். இந்த மேட்ச் ஸ்பின்னருக்கு நல்ல சப்போர்ட்டிங் இருக்கு. அதுல ரவி பிஷ்னாய் நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன்ல ஹெட்வெட்லயும் நல்ல ஒரு ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சிருக்கனால ரவி பிஷ்னாய் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 1 விக்கெட், செகண்டா பவுல் பண்ணா 2 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல எதிர்பார்க்கலாம். அப்துல் சமாத் சோ லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு, கடைசி கட்டத்துல வந்தாரு. சோ அவர் அந்த பேட்டிங் ஆப்ஷன் பயன்படுத்திக்கிட்டு ஒரு 20+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்டாரு. இந்த மேட்ச் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு அப்துல் சமாதை எடுத்துட்டு சபாஸ் அகமதை கூட உள்ள கொண்டு வரலாம். ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் ஆப்போனன்ட் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பெருசா யாருமே இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்டர்ஸா இருக்கறனால சபாஸ் அகமது உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் சபாஸ் அகமது உள்ள வந்தார் அப்படின்னா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. பர்டிகுலரா செகண்டா பவுல் போகும்போது சபாஸ் அகமதுக்கு ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்ச் அவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆவேஸ் கான்
ஸோ லாஸ்டா இந்த மேட்சஸ்ல வந்து பெரிய விக்கெட்டிங் அவசரம் எதுவும் இல்லை. இந்த மேட்ச் லக்னோவில் நடக்குது. இந்த வெனுவுல நல்ல ஒரு விக்கெட்டிங் அவசரம் உள்ள ஒரு பிளேயர் ஃபர்ஸ்ட் போல் பண்ணாலும் சரி, செகண்டா போல் பண்ணாலும் சரி, 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். பிரின்ஸ் யாதவ் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா வந்து போல் பண்ணியிருந்தாரு. 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருந்துச்சு. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் போல் பண்ற போது அந்த பவர் பிளேல போல் பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா விட்டு நம்ம 1 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அண்ட் டெத் ஓவர் சம்திங் 18 ஓவர் இந்த மாதிரி கமிஷன் வந்து போல் பண்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது விட்டு நம்ம 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா போல் பண்றாரு அப்படின்னா அந்த 1 விக்கெட்டே கிடைக்குமாங்கிறது பெரிய டவுட் தான். ஸோ பிரின்ஸ் யாதவ் ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. திக்வீர் சிங், ஸோ இந்த மேட்ச் திக்வீர் சிங்கோட ஃபேண்டசி வேல்யூ ரொம்ப ரொம்ப டவுனா தான் போக போகுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு வெளியே எடுத்துட்டு கூட சபாஸ் அகமதா உள்ள கொண்டு வரலாம். அப்துல் சமாத் இருக்கட்டும், எனக்கு வந்து திக்வீர் சிங் தேவையில்லை அப்படின்னு வச்சு கூட சபாஸ் அகமதா உள்ள கொண்டு வரலாம். எப்படி பார்த்தாலும் திக்வீர் சிங் கிட்ட நம்ம அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் அப்படிதான் வந்து எதிர்பார்க்கணும். பெரிய அளவுக்கு விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்க வாய்ப்புகள் கம்மி தான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஓகே, இந்த டீம்ல போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிச்சில் மார்ஷை ரிஸ்க் எடுக்கவே முடியாது. ஸோ அவர் கொடுத்துக்கலாம். அண்ட் ரிஷப் பந்த் 2, சதுல் தாக்கூர் 3. ஸோ இந்த 3 பிளேயருமே போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன் பிளேயரா வந்திருப்பாங்க. இந்த மேட்ச் ஆவேஸ்கான கூட நீங்க கொடுத்து இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். லோ பாஸ்ல கூடிய பிளேயர் அண்ட் சபாஸ் அகமது பிளே பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஐடம் மார்க்ரம் ஃபர்ஸ்ட் பேட்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் பேட்னா 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிக்கோலஸ் புரான் போத் இன்னிங்ஸ்லயும் இருந்து ஒரு 20-25+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். டேவிட் மில்லர் செகண்ட் பேட்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. ரவி பிஸ்னாய் ஃபர்ஸ்ட் பால்ல 1 விக்கெட், செகண்ட் பால்ல 2 விக்கெட். ஸோ இந்த காம்பினேஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுல ஆயுஷ் பதோனி, அப்துல் சமாத். ஸோ இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்துல் சமாத் கடைசி கட்டம் தான் பேட்டிங் ஆட சம்டைம்ஸ் வருவாராங்கன்னு டவுட் தான். ஆயுஷ் பதோனி பத்திக்கும் பேட்டிங் ஆடுற வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ டீம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுல ஆயுஷ் பதோனி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. அதர்வைஸ் கொஞ்சம் நல்ல ஸ்கோர் கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கும் போது மெத பால்ல இருந்து அடிச்சு ஆடாம ஸ்கோர் நல்ல ஸ்கோர் போயிருச்சு அப்படின்னு மொத பால்ல இருந்து அடிச்சு ஆடுறதுனால கொஞ்சம் ஏர்ல வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு கம்மியான ஸ்கோர்ல டாப் டீம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இதுல ஆயுஷ் பதோனிக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, பார்த்தா டெத் ஓவர் பவுலர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த டெத் ஓவர் பவுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங், விஜயகுமார் வைசாக் லாஸ்ட் மேட்ச் வந்து போல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மேட்சும் இதே காம்பினேஷன்ல வந்து போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லை மார்க்கோ ஜான்சன் கூட சம்டைம்ஸ் பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி கொடுக்க மாட்டாங்க. ஸோ சம்டைம்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆப்போசிட்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஸ்டார்ட் அப்ல வேணாம் கடைசியாக கொஞ்சம் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இதுல ஹர்ஷதீப் சிங் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன் பிளேயரா வந்திருப்பாரு. விஜயகுமார் வைசாக் ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிங்க. அது சதுல் தாக்கூர், ஆவேஸ் கான் இவங்க 2 பேர் இருக்காங்க. இதுல சதுல் தாக்கூர் போத் இன்னிங்ஸ்லயுமே நீங்க இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆவேஸ் கான் ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா கூட ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துங்க டெத் ஓவர் பவுலர்ஸ்ல. இப்ப அடுத்ததான் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யார் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது இந்த மேட்ச் ரிஷப் பந்துக்கு ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் சதுல் தாக்கூர் அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும்போது சேம் ரவி பிஸ்னா கூட கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ரிஸ்க் ஒரு வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப சுட்டுமான பிளேயரா வந்து இருப்பாரு. இதை தவிர்த்து மிச்சல் மார்ஷ், ஐடம் மார்க்ரம் இவங்க 2 பேருக்கு இந்த மேட்ச் யாராச்சும் ஒருத்தருக்கு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அது பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ட்ரை பண்றீங்கன்னா கென் மேக்ஸ்வெல், அஸ்மிதா உமர் சாய் இவங்க 2 பேரும் யாராச்சும் ஒருத்தருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக் நீங்க ட்ரை பண்ணும்போது அதே கிராண்ட் லீக் நீங்க ட்ரை பண்றீங்க பட்சத்துல ஹர்ஷதீப் சிங் ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா அவரு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப சுத்தமான பிளேயரா வந்திருப்பாரு. மார்க்கோ ஜான்சன் ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது அவருக்கு நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல டோட்டலி டிஃபரன்ஸா ரொம்ப ரிஸ்கா ட்ரை பண்ணி வச்சீங்கன்னா பிரிட்சிம்ரன் சிங்க்கு இந்த மேட்ச் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக் ட்ரை பண்ணி சுட்டுபுலா வந்து இருப்பாரு. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.